முன்னோர்களிடமிருந்து வந்த எல்லா பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் அதனாலே வந்த வியாதிகளிலிருந்தும் கூட நம்மை விடுதலை ஆக்குவதற்காக ஆண்டவர் இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தையே விலையாக கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நமக்காக, நம்மை மீட்பதற்காக ஒரு விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஏதோ பணம் அல்ல, மனிதனுடைய உழைப்பல்ல, தேவாதி தேவனுடைய மாசற்ற இரத்தம் விலையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தத்தை நாம் அசட்டை செய்து, அந்த இரத்தத்தை வீணாக்கி நன்றிகெட்டத்தனமாக திரும்பவும் பாவம் செய்து கொண்டு அவரை விட்டு தூரமாக இருந்தால் எப்படி நாம் மகிழ்ச்சியோடு பரலோகத்திற்குள்ளே செல்ல முடியும் என்பதை யோசித்து பாருங்கள். தேவன் இலவசமாக அந்த மன்னிப்பை கொடுக்கிறார், இலவசமாக அந்த விடுதலை கொடுக்கிறார். ஏனென்றால் பாவத்திற்கு கொடுக்கக்கூடிய விலை மிக பெரியது. ஒரு மனிதன் தானாகவே பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. அதனுடைய விலை மிக பெரியது. ஆனால் அது மலிவானதல்ல. ஆகையினாலேதான் ஆண்டவர் என்ன செய்தாராம், இந்த பூமிக்கு இறங்கி வந்து நம்முடைய இரத்தத்தையே விலையாக கொடுத்து இலவசமாக நமக்கு கொடுக்கிறார்.